வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் நில் கவனி வித் உங்கள் ஜூபி. உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு எபிசோடில் பார்க்குறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த எபிசோடில் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹைதராபாத் போக போகிறாங்க. ஆமாங்க, ஹைதராபாத் தான் போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு 3 days வந்து ஹைதராபாத்தில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹைதராபாத்துக்கு எப்படி போக போகிறோம்? நல்ல கேள்வியில். ஆமாங்க, ஹைதராபாத்துக்கு வந்து இங்கே சென்னையிலேருந்து ஒரு 4 ட்ரெயின் இருக்குங்க. பட் ஒரு சடன் பிளானு, அதனால் வந்து ட்ரெயின் கிடைக்கல. ஸோ நம்ம பஸ்ஸில் போக போகிறோம். ஆமாங்க, ஒரு 650 கிலோமீட்டர்ஸு சென்னை டு ஹைதராபாத்து. அது வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆஃபீஸ்கிட்டே கிடச்சனால காவேரின்னு ஒரு டிரான்ஸ்போர்ட்டை வந்து புக் பண்ணியிருக்கோம். அந்த பஸ் ஜர்னி எப்படி இருக்குது, ஆன் டைமுக்கு போனாங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பஸ்ஸுக்குள்ளே இப்போ போகலாம். பஸ்ஸுக்குள்ளே சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸுங்க, நல்ல வெல்கமாக இருந்துச்சு. கர்டைன்ஸ்லாம் எல்லோவில் போட்டு சும்மா கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சீட்டுக்கு போவோம். இதுதாங்க நம்ம சீட்டு, லோவர் பர்த்து. எனக்கு நினைவு தெரிஞ்சு லோவர் பர்த்தில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன். அஸ் யூஷுவல் 2 தலானியை கொடுத்துருக்காங்க, 2 சார்ஜிங் போர்ட்டல் அண்ட் அதுக்கு மொபைல் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. பெட்ஷீட் நல்லாவே இருக்குங்க. பெட்ஷீட் பில்லோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. நார்மலாக பஸ்ஸில் போகிறப்ப ஸ்மெல்லு கொஞ்சம் அழுக்காக இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. தென் நேம் சேக்குக்கு ஒரு டிவிங்க. பஸ்ஸோட டைமிங்ஸை பார்த்துடலாங்க. 7 o'clock சிறுசேரியில் கிளம்பி 7:40 பெருங்குடி வரும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. சரி, லேட்டாக தான் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஆன் டைம்ங்க. லாஸ்ட் மினிட்ல ரன்னிங் சேசிங் பண்ணி மத்திய கைலாஷில் 8 மணிக்கு தான் போட் பண்ணோம். என்ன மாதிரி யாராவது லாஸ்ட் மினிட் பர்சனாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை டு ஹைதராபாத் 12 hours ஜர்னிங்க. அண்ட் நைட்டு டின்னர் பஸ் எங்கேயும் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணுறப்பே பார்த்தோம். 12 hours ஜேர்னியில் டின்னர் ஸ்டாப்பிங் இல்லாமல்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் வரப்பே நம்ம ஃபேவரட் மணிஷ் தம் பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதை தான் இப்போ நாக் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டாப்பிங் எதுவும் நிப்பாட்டுறாங்களான்னு பார்ப்போம். ரெட் ஹில்ஸ் தாண்டி ஒரு இடத்துல ரெஸ்டிங் போட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கடைலாம் எதுவும் இல்லை, ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. தென் சின்னதாக ஒரு டீ கடை தான் இருந்துச்சு, கவர் பண்ண முடியல. அங்கேருந்து கிளம்புறோம். அப்போவே கேபினுக்கு வரவான்னு கேட்டேன், பட் அவங்க வந்து சாப்பிடணும், அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு வான்னு சொல்லிட்டாங்க. பஸ்ஸு 12 o'clock நெல்லூர் வந்துச்சுங்க. 160 கிலோமீட்டர்ஸ் சென்னையிலேருந்து 1 hour 45 minutes வந்து நெல்லூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். நெல்லூர் சிட்டிக்குள்ளெலாம் பஸ்ஸு போகலை, பைபாஸ் தான். நெல்லூரில் பேசஞ்சர் ஏறுவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பைபாஸில் தாங்க ஏறுறாங்க. நெல்லூர் டு ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 6 way தான். அங்கங்கே மட்டும்தான் 4 way, மற்றபடி எல்லாமே 6 way தான். ரோட்ஸ்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழியாக இருந்துச்சு, மற்றபடி செம்ம ரோடு.
ஆந்திரா கவர்மெண்ட் பஸ்ஸு ஏபிஎஸ்ஆர்டிசி கூட நல்லா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஏசி கோச் தான் இந்திரா. ப்ரைவேட் பஸ்ஸுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா கூட நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸு நல்லா இருந்துச்சு. நம்ம எஸ்சிடிசி தாங்க இன்னும் அப்படியே இருக்குது, மோசமான மெயின்டெனன்ஸு. நீங்கள் யாராவது எஸ்சிடிசி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ போயிருக்கீங்கன்னு பார்க்குறேன். சென்னை டு ஹைதராபாத் மொத்தம் 8 டோல் இருக்குங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒங்கோல் கிட்ட இருக்க தாகட்டூர்னு ஒரு டோலில் இருக்கோம். சென்னை டு ஹைதராபாத் டோல் மட்டும் ஒரு 2K to 3K ஆகும்னு சொன்னார். அவருக்கும் சரியாக தெரில. இந்த டோல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ரூம்ஸ்லாம் டாப்பில் இருந்துச்சு, நைஸ் ஒன்ல. நெக்ஸ்ட் சிட்டி ஒங்கோலுங்க. ஒங்கோல் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒங்கோலுக்கு 2:30க்கு ரீச் ஆகிட்டோம். சிட்டியோட அவுட்டரில் பெரிய சர்ச் ஒன்று இருந்துச்சுங்க. கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு போங்க. எவ்வளோ லைட்ஸ்ன்னு பாருங்களேன், நைட்டில் சும்மா ஜொலிக்குது. ஹெட்லைட்டை டிம் அண்ட் டிப் பண்ணுறதே ஒரு அழகுங்க. வாவ், இப்படி இருக்கு பாருங்களேன். அந்த கார்னரில் கண்ணாடியில் ஒரு கிராக் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படின்னு தெரியுமா? நம்மள மாதிரி யாரோ வீடியோ எடுக்கிறப்ப பேலன்ஸ் இல்லாமல் உளுந்து உடஞ்சிருச்சாங்க. இது நிறைய பேர்த்துக்கு தெரியுமா என்னன்னு தெரிலங்க. லாங் பஸ் சர்வீஸ் எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் டிரைவர் இங்கே தாங்க படுத்து தூங்குவாங்க. எப்பவும் ஃபர்ஸ்ட் வந்த டிரைவர் தான் ஹைதராபாத் வரைக்கும் வருவாராம். இன்றைக்கி நம்ம கூட வந்த ஃபர்ஸ்ட் டிரைவர் ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒங்கோல்ல இறங்கிட்டாருங்க. சரி வாங்க, நம்மளும் போய் கொஞ்சம் தூக்கத்தை போடுவோம். அவ்வளோதான் மக்களே, கேபின் ரைடு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2:30 ஆகுது. இனிமேல் வந்து ரோடு வந்து பிரிஞ்சு இப்போ ஹைதராபாத் டுவர்ட்ஸ் ஹைதராபாத் போயிரு. இந்த பக்கம் போனால் வந்து விசாகப்பட்டினம். நம்ம பழைய டிரைவர் வேறு இறங்கிட்டார். அதனால் கம்பெனி இருக்காது அந்த அளவுக்கு. அவர் வந்து தெலுங்கு இப்போ புதுசாக ஓட்டுறவர். ஸோ எதுவும் பேச முடியல. ஸோ காலைல ஏர்லி மார்னிங் பார்க்கலாம். குட் நைட். இங்கே பாருங்க, தெலுங்கானா ஆர்டிசி கூட செம்மையாக இருக்குது. நம்ம ஊரை தவிர எல்லா பஸ்ஸும் நல்லா இருக்கும் போல். 6 மணிக்கே வெயில் வந்துருச்சுங்க. இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ் போகணும் ஹைதராபாத்துக்கு. ஹைதராபாத் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆமாங்க, ஹைதராபாத் வந்தாச்சு. ஹைதராபாத் வந்தாச்சு. பட் வந்து எங்கே இறங்குறதுன்னு தெரில. ஏன்னா ரூம்ஸ் இன்னும் வந்து புக் பண்ணவே இல்லை. இன்றைக்கி சூப்பராக ஒரு ஹோட்டலில் தங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து ரூம் சர்ச்சிங் போயிட்டுருக்கு. ஸோ எந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்கமிங் வீடியோஸ் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு போங்க, ரூம் புக் பண்ணிவிட்டு எங்கே இறங்குறதை டிசைட் பண்ணலாம். 7 மணிக்கே சிட்டி சும்மா பரபரப்பாக இருக்குது. ஆஹா, என்ன சைட்டுங்க. காலங்காத்தால் இதை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எவ்ரி இந்தியன் சைல்டோட ட்ரீம்னு சொல்லணுங்களே. எவ்வளோ பேர் சின்ன வயசில் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் ஒருத்தன். ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் லக்கடி கப்பூல் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாப்பில் இறங்கலான்ட்டு டிசைட் பண்ணோம். அண்ட் லக்கடி கப்பூலும் வந்துருச்சு.
இங்கே இறங்கி ஹைதராபாத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். நான் ஒரு டைமிங் 7:30 போட்டுருச்சுங்க. கரெக்டாக 7:32 லக்கடி கப்பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் வந்து இறங்கிட்டாங்க. நேற்று நைட்டு கூட டிரைவர் கூட பேசிட்டு வரப்போ சொன்னார், ஆன் டைம் போயிடும் சார், லேட்டெல்லாம் போனால் சிட்டிக்குள்ளே போக முடியாது, ஹெவியாக ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட சும்மா ஏதோ ஒரு சரி சும்மா இதுக்காக தான் சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தா ஆன் டைமுங்க. நேற்று அவர் சொன்னார் 7:05 இங்கே போவோம், 7:10 இங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இறக்கி விட்டாங்க. பரவாயில்லைங்க, பஸ்ஸு நல்ல பஸ் தான். பஸ்ஸு ஒர்க் ஃபார் மணிங்க. 1300 rupees டிக்கெட் ஹைதராபாத்துக்கு சென்னையிலேருந்து. பஸ்ஸு கொஞ்சம் பழைய பஸ் தான், பட் கண்டிஷனாக தான் வச்சுருந்தாங்க, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. மற்றபடி க்ளீன்லியாக இருந்துச்சு, பில்லோஸும் நல்லா தான் இருந்துச்சு, டிரைவர்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க, 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுதானே நமக்கு வேணும். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இனிஷியல் டைமில் மட்டும் ஏசி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அவர்கிட்ட சொன்னப்பையும் அவர் ஏதோ பண்ணார், பட் வந்து அந்த அளவுக்கு இதுவாக இல்லை. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்ட்டுங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Juping and my friends.